அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் விரிவடைகிறது விசாரணை. அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் தங்கி கட்டுமான பணியில் ஈடுபடக்கூடிய தொழிலாளிகள், விடுதிக்கு தண்ணீர் கேன் சப்ளை செய்பவர்கள், காய்கறி மற்றும் மளிகை பொருட்கள் சப்ளை செய்பவர்கள் ஆகியோரிடம் விசாரணையானது நடத்தப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது பற்றி அறிவோம். எமது செய்தியாளர் சசிதரன் இணைகிறார். சசி, இப்ப ஏற்கனவே இந்த விவகாரத்தில் விசாரணையானது விரிவடைஞ்சிருக்கக்கூடிய சூழல்ல 3 தனிப்படை அமைத்து தேடுதல் வேட்டை தீவிரமாக நடத்தப்பட்டு வருகிறது. இப்ப அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு தண்ணீர் கேன் சப்ளை, அதே போன்று காய்கறி மளிகை பொருட்கள் சப்ளை செய்பவர்கள்ட்டையும் விசாரணை நடத்தப்படுவதாக அறிகிறோம். தற்பொழுதைய டெவலப்மெண்ட் என்ன, விவரங்கள்? மாணவியின் காதலிடம் 2 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற விசாரணையானது நிறைவு பெற்றிருக்கிறது. அதில் அந்த சீனியர் மாணவர் அளித்த தகவல்களை போலீசார் திரட்டி வருகிறார்கள். அந்த சம்பந்தப்பட்ட நபர் முகமூடி அணிந்து வந்ததாகவும் மாஸ்க் அணிந்து வந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. அந்த மாணவரை 1 வார காலமாக கல்லூரி வளாகத்திற்குள்ளே பார்த்ததாகவும் அந்த மாணவர், ஒரு சீனியர் மாணவர், அதிர்ச்சியர தகவலை போலீசாரிடம் தெரிவித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் தற்போது அவரிடம் விசாரணை நிறைவு பெற்று நேற்று முன்தினம் இரவு பணியில் இருந்த காவலர்களிடம் போலீசார் விசாரணை நடத்தி முடித்திருக்கிறார்கள். வேறு ஏதேனும் சந்தேகத்திற்கிடமான வகையில் இந்த பல்கலைக்கழக வளாகத்திற்கு உள்ளே வந்து சென்றுள்ளார்களா, இதற்கு முன்பு நீங்கள் பார்க்காத நபர்கள் யாரேனும் வந்திருக்கிறார்களா என்ற கோணத்தில் விசாரணையானது நடத்தப்பட்டு நிறைவு பெற்றிருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் தங்கி கட்டுமான பணிகளில் ஈடுபட்டு வரும் தொழிலாளிகளிடம் மற்றும் விடுதிகளில் தண்ணீர் கேன் சப்ளை செய்பவர்கள், காய்கறி மளிகை பொருட்கள் சப்ளை செய்பவர்கள் விவரங்களையும் சேகரித்து விசாரணையானது தீவிரப்படுத்தப்பட்டுகிறது. மாணவியின் முதல் கட்ட விசாரணையில் நடந்து முடிந்த கவுன்சிலிங் அடிப்படையில் தற்போது அவருக்கு சிறிது ஓய்வு அளிக்கப்பட்டு மருத்துவ பரிசோதனைக்கு அழைத்து செல்லப்படுவதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில பல்கலைக்கழக வளாகம் சார்பில் நிறுத்தப்பட்டு வந்த அந்த விசாரணை குழு விசாரணையை நிறைவு பெற்றிருப்பதாகவும், அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் ஒருவரை குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் அறிக்கையை இன்னும் சற்று நேரத்தில் சமர்ப்பிக்க இருப்பதாகவும் பல்கலைக்கழக வளாகம் சார்பில் சற்று தகவல் வெளியாகி இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அந்த நபர் யார் என்பது குறித்து உறுதி செய்யப்படும் எனவும் பல்கலை வளாகத்தும் போலீஸ் தரப்பிலும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சசி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.